வணக்கம் தோழமைகளே, நான் உங்கள் அரசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்கீரை முட்டை ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளவோ விதமான ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருப்போம். எக் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி ஹெல்த்தி இல்லாத ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் இது நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய ரொம்பவுமே சத்தான முருங்கைக்கீரை ஃப்ரைட் ரைஸ். ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது முட்டையும் முருங்கைக்கீரையும். இது ரெண்டுலேயும் வந்து அயன், கால்சியம் ரெண்டும் இருக்கிறதுனால இது ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும்போது ஈக்குவலான லெவலில் சத்து கிடைக்கிது. அதே மாதிரி டயட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி இந்த ஃப்ரைட் ரைஸை செஞ்சு அவங்க சாப்பிட்லாம். இதில் நான் கருவோட முட்டையை போட்டிருப்பேன். டயட்டில் இருக்கிறவங்க அந்த மஞ்சள் கருவை விட்டுட்டு ஒயிட் மட்டும் கலந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு மொட்டோட டேஸ்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட மொட்டு ஊற்றிக்கலாம். இது வந்து ரொம்பவுமே டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதனால் இரத்த சோகை வந்து குணமாகும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நான் இப்போ முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப க்ளீன் பண்ணணும்னு இல்லை, பொரியல் பண்ணணுன்னா தான் ரொம்ப க்ளீன் பண்ணணும். இது வந்து நம்ம அரைக்க போகிறோம். அதனால் வந்து அந்த பட்டையான தண்டு மட்டும் எடுத்துகிட்டு லேசான தண்டோடு தான் போட்டிருக்கேன். முருங்கைக்கீரையோட தண்டில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. அதனால் அந்த தண்டோடவே போட்டிருக்கேன், அந்த லேஸ் தண்டோட. இது வந்து வயசானவங்களும் ஈஸியாக சாப்பிட்லாம். பல் இல்லாதவங்க கூட ஈஸியாக மென்று சாப்பிட்ற கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி முருங்கைக்கீரையெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்க கூட சாப்பிட்லாம். ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும். எலும்பு வலுவடைகிறதுக்கும் கர்ப்பிணி பெண்களும் இதை சாப்பிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது. கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்க இதை தாராளமாக ஒரு வாரத்தில் 3 டைம் 4 டைம் சாப்பிட்டு வரலாம். முருங்கைக்கீரை காலையில், மத்தியானம் இந்த மாதிரி டைமில் தான் சாப்பிடணும். முருங்கைக்கீரை ஒன்று, அகத்திக்கீரை ஒன்று நைட் நேரங்களில் சாப்பிடக்கூடாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் செய்கிறது வந்து மத்தியான டைமில் செய்கிறேன். நீங்கள் காலையில் மார்னிங் கூட செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை மதியம் சாப்பிட்லாம். நைட் சாப்பிட்றத முற்றிலும் தவிர்க்கவும். இப்போது மிக்ஸி ஜாரில் முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தாராளமாக எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே வந்து சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அல்சர் ப்ராப்ளமெல்லாம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக குருமிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் சின்ன வெங்காயம், இல்லை பெரிய வெங்காயம், ஒரு 1/2 பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் டேஸ்ட் இருக்குது அப்படின்னா சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. நார்மலான கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டாலே போதும். அது கொஞ்சம் அரைஞ்சி வந்தாலே போதும். கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு சுகர் லெவல் வந்து சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிரும். பிளட்டில் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து டப்புன்னு சீக்கிரமாகவே கம்மியாகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த முருங்கைக்கீரையும் முட்டையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து நீங்கள் பொரியலாக சாப்பிட்லாம். இல்லைனா இதே மாதிரி அரைச்சிட்டு தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணி கூட தோசையாக சுட்டு சாப்பிட்லாம். ரொம்பவுமே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். ராகி மாவில் அந்த தோசை, இல்லை கோதுமை மாவு ராகி மாவு கலந்து தோசையில் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இதை செய்யலாம், தேவையான பொருட்களை பார்த்துடலாம். உளுந்து, கடலைப்பருப்பு, பிரியாணி இலை இது வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த இது கூட வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வரமிளகா 1 இல்லை 2 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வரமிளகா எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்பவுமே ஹெல்த்தி. தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், நீங்கள் ஆயில், கல்லெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து பிரியாணி டேஸ்ட்டுக்கு நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அது பொரிஞ்சதும் பட்டை, கிராம்பு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு,
கொஞ்சம் லைட்டாக பொரியிற வரைக்கும் லைட்டாக வணக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், கருகாப்பில் நீங்கள் முருங்கைக்கீரை கூடயுமே கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். கருகப்பில்ல இருக்கிற இரும்பு சத்து இதுவும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். வணங்கினதும் கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடி ஃபுல்லாக இதாகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு விடியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். வெங்காயம் வணங்குற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா வெங்காயத்தில் அதிகமாக உப்பாயிரும். அதனால் அளவாக உப்பு போட்டுக்கோங்க. சாப்பாடு போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ அந்த முருங்கைக்கீரை அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இந்த கேப்பில் முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றி அடித்து வச்சுருக்கேன். நான் 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முட்டை டேஸ்ட் எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சக்கருவை ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிங்கன்னா தான் மொட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப ஒட்டாமல் இருக்கும். நல்லா கலரி விடுங்க. நீங்கள் நல்லா கலர தான் அப்படியே பொழுன்னு வரும். அந்த மாதிரி கிளறிடணும். அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா கலரிட்டீங்க அப்படின்னா அந்த மொட்டோட ஒரு ஸ்மெல் மாதிரி அதெல்லாம் வராமல் சூப்பராக இருக்கும். இது முடி வளர்றதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். கூட கொஞ்சம் கருகாப்பில் போட்டு நீங்கள் ஆட் பண்ணி இது வாரத்தில் 3 டைம் அந்த மாதிரி சாப்பிட்டு வரலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட எலும்புகள்லாம் ரொம்ப வலுவாக இருக்கும். ஏன்னா ரொம்ப எலும்பில் சத்தே இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப வலுவான எலும்பாக இருக்கும். இப்போ சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாப்பாட்லேயே உப்பு போட்டிங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இது மட்டும் வணக்குறீங்க அப்படின்னா இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பாடு போட்டு அதுக்கு மேலே உப்பு போட்டு ஃபுல்லாக தாளிச்சுக்கோங்க. சாப்பாடு எடுத்து நான் ஆற வச்சு உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஃபுல்லாக தாளித்து எடுத்துட்டீங்க. இப்போ முருங்கைக்கீரை எக் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த முருங்கைக்கீரையும் முட்டையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் கர்ப்பப்பை வலுவடையும். அதே மாதிரி மாதவிடாய் பிரச்சனை சீராகும். இரத்த சோகை சரியாகும். முருங்கைக்கீரையில் நிறையா சத்துக்கள் இருக்குது. அதனால எலும்பெல்லாம் வலுவடைகிறதோட உடலும் வலுப்பெறும்.
நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தாடி இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணவங்க என்னோட சிஸ்டர் அம்சவேணி அவர்கள்.